ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே ஜிமெயில் ஐடி இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்குள்ளே இல்லை ஏதாவது ஒரு ஆப்குள்ளே போகும்பொழுது நம்மளை லாகின் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம ஜிமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அதுலேருந்து வர அன்வான்ட் மெயில்ஸ்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். நம்ம இன்பாக்ஸில் ஒரே மெயிலாக குவியும். கரெக்டாக நம்மளுக்கு தேவைப்பட்ட மெயிலை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நமக்கு தேவையில்லாத மெயிலெலாம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். என்னோட ஜிமெயிலில் இமாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்துட்டு இருக்கு. இந்த மெயில் எனக்கு வேண்டாம். இதுக்கப்புறம் இந்த மெயில் ஐடியிலேருந்து வரக்கூடிய எந்த மெயிலுமே எனக்கு இன்பாக்ஸில் சேவ் ஆகக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஜஸ்ட்டு இதனுடைய அட்ரஸை காப்பி பண்ணிங்க. டு மீ பக்கத்தில் ஒரு சின்ன ட்ராப் டவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் அட்ரஸை ஃபுல்லும் காப்பி பண்ணிக்கங்க. தென் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே சர்ச் மெயில்னு இருக்கும், அதில் அப்படியே ரைட் சைடில் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா சின்ன ஒரு ட்ராப் டவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபில்டர் எதை பேஸ் பண்ணினா, ஒரு நபர்கிட்டேருந்து வரக்கூடிய மெயில் எனக்கு வேண்டான்னு நினச்சேன்னா அந்த நபருடைய மெயில் ஐடியை காப்பி பண்ணி இந்த ஃப்ரம்மில் போட்டுரும். அவங்ககிட்டேருந்து எனக்கு வருதுன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போது இமாஸ்டர் கிளாஸ்லேருந்து வரக்கூடிய மெயில் எல்லாமே எனக்கு வர வேண்டாம், அதை நான் டெலீட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் இமாஸ்டர் ஐடியை ஃப்ரம் அட்ரஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ரியேட் ஃபில்டர்னு கொடுக்குறேன். க்ரியேட் ஃபில்டர்னு கொடுத்தோடனே என்ன ஃபில்டர் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபில்டர் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்பாக்ஸில் சேவ் பண்ணக்கூடாது, இல்லை அந்த மெயில் எல்லாமே ரீட் பண்ணியிருக்கணும், அதை ஸ்டார் டீட்னு போட்டோன்னா இந்த இடத்துல ஸ்டார்னு இருக்குல்ல, அதில் டேரெக்டாக போய் சேவ் ஆகணும் அப்படின்னு சில சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் போய் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அது பண்ணலாம். அது எப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி எனக்கு இந்த மெயிலே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ மெயிலே வேண்டாம்னா அந்த மெயிலை நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, இந்த டெலீட் பக்கத்தில் இருக்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த டெலீட் இட் அப்படின்ற அந்த ஃபில்டர் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மெயில் ஐடிலேருந்து வர எந்த மெயிலாக இருந்தாலும் இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நம்ம டெலிட் இட் செக் பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபில்டரை க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த டெலிட் இட் இந்த ஃபில்டர் இந்த மெயில் ஐடிக்கு அப்ளை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இமாஸ்டர்லேருந்து ஏதாவது மெயில் எனக்கு வந்துச்சுன்னா என்னோடய இன்பாக்ஸில் சேவ் ஆகாது, டேரெக்டாகவே அது டெலிட் ஆகிடும். இன்கேஸ் இதை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஃபில்டர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டாப் ரைட்டில் செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அதில் see all செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ஜென்ரல் லேபிள் இன்பாக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் இன்புட் போட்டிருக்கும், அதில் ஃபில்டர் அண்ட் பிளாக்ட் அட்ரஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கடைசியாக போட்ட அந்த இமாஸ்டர் அந்த ஃபில்டர் அங்கே இருக்கும். எனக்கு அந்த இமாஸ்டர் ஃபில்டர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டெலிட் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். டெலிட் பட்டனில் கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த ஃபில்டரையே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிமூவ் பண்ணுறீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போட்ட ஃபில்டர் ஒர்க் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இன்பாக்ஸில் இதுக்கப்புறம் இமாஸ்டர்லேருந்து மெயில் வந்துச்சுன்னா சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஃபில்டர் இருக்க வரைக்கும் தான் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகும். இந்த ஃபில்டர் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வழக்கம் போல் மெயில் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போது எனக்கு ஒரு பர்சன்கிட்டேருந்து எனக்கு மெயில் வருது, அந்த மெயில் எல்லாமே தனியாகவே எனக்கு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். Until this is bye from Ratnakumar. Thank you.